வணக்கம் சினிகான நேயர்களே, வெல்கம் டு தி ஷோ தி பாஸ் ரிவ்யூ. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். பிக் பாஸ் ரிவ்யூ தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் நேற்று கயாமுயான்னு கத்திட்டு இருந்தாங்க. எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா நான் உங்கள்கிட்ட நேற்று ஒரு சொன்ன விஷயம் தான். இந்த டாஸ்க் வந்து செம்ம ஜாலியான ஒரு டாஸ்க்கு. லிட்ரலாக சொல்ல போனால் அவ்வளோ ஜாலியான ஒரு டாஸ்க்கு. லைவ் டெலிகாஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அதான் லைவ் டெலிகாஸ்ட்னா 1 hour ஷோவில் பார்த்துருப்பீங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட்டு அதுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி ரூமில் இருந்த டிஸ்கஷனா அது இல்லை என்னென்னா, இந்த பார்வதி பேசினது, விக்கல்ஸ், அதான் அந்த கேயாஸ், அந்த கான்ஃப்ளிக்டை பற்றி பேசணும் அப்படின்னா, விக்கல்ஸ் வந்து எங்கேயுமே வந்து தப்பாலாம் பேசல. அவர் லாஜிக்கலாக ஒரு விஷயம் சொன்னார். அதுக்கு வந்து பார்வதி வந்து அஃபண்ட் ஆனாங்க. கமருதீன் அங்கேருந்து வந்து வளர்ப்பை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. சபரி அந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்த பெட்டே பார்த்தீங்களா, கமருதீன், பாரு, திவாகர் இருப்பாங்க. அவங்கள யாராவது பேசினா இவங்க கும்பல் மாதிரி பண்ணுவாங்க. இதே சபரி குரூப் வந்து யாரும் யாருக்காகவும் பேசுறது இல்ல. ஆனா குரூப்பிசம், அன்பு கேங் 2.0 எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. நேத்தி நடந்ததெல்லாம் வந்து அவரு விக்கல்ஸ் வந்து பழைய மாதிரி இல்லைன்னு வச்சுங்க. பழைய மாதிரி இல்லைன்னா அவர் மாறிட்டாரு இந்த சென்ஸ். உங்கள்கிட்டலாம் இப்படி தாண்டா இருக்கணும், எதுக்கு நான் உங்கள்கிட்ட இப்படி இருந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி மாறிட்டாரு. ஆமாம், ஃபன் நேச்சர் பார்க்க முடியுது. பார்வதியை கலாச்சி அந்த ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. முன்னாடி ரொம்ப ஜாலியா ஃப்ரீயா இருப்பாரு, கேஷுவலா பேசினார் எல்லாத்தையும். ஓகேடா விர்றா சில்றா அப்படின்ட்டு போயிடுவாரு. பட் இப்போ ஆனால் எதுக்கு நான் அப்படி இருக்கணும், நீங்க அநியாயத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் வாயை முட்டே இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இறங்கிட்டான்னு வச்சுக்கோங்க. ஆடியன்ஸ் எப்படிலாம் இதை எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, பிராங்க் டாஸ்க்ல இருந்து மனுஷன் மாறிட்டாரு. மேபி இருக்கலாம். ஏன்னா அவர் ரொம்ப உடஞ்சாரு, உண்மை நினச்சாரு, அழுதுட்டாரு. இவ்வளோ விஷயம் இருக்கும்போது இவ்வளோ தூரம் நம்ம இருந்தால் அது ஃபைனலாக ப்ராங்க் தான் இருக்குது அப்படின்னா, எண்ட் ஆஃப் த டே சரி ஃபைன், நம்ம அப்படி இருக்குன்னு அவசியமே கிடையாது. நம்ம அவங்க எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இருந்துப்போம். அது ப்ராங்காக இருந்தாலும் சரி, இயல்பாக இருந்தாலும் சரி, அப்படி கூட மாறிக்கலாம். லாஜிக்கலாக நம்மளே அப்படி தான் யோசிப்போம்னு வச்சிங்களேன். அது ப்ராங்க்கு அப்புறம் மாறுறாங்களா இல்லை இந்த வீக்கெண்டுக்கு, அதெல்லாம் தாண்டி இந்த விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம மாற தான் செய்வோம். ஸோ அந்த ஒரு விஷயம் தான். பிரேக் ஆகிட்டார் அவர். இதுக்கப்புறம் என்ன பிரேக் ஆகிறது இருக்குது, இறங்கி செய்வோம் அப்படின்னு இறங்கிட்டாருன்னு வச்சுங்க. ஆனால் ஏன் எல்லாரும் சபரியை டார்கெட் பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அண்ட் வைல்ட் கார்ட்ஸ் ரூம்ல ஒரு விஷயம் நான் முடிச்சிடுறேன். வைல்ட் கார்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்வதி கூட சேர்ந்து கார்னர் பண்றீங்கன்னு சாண்ட்ரா கத்துறாங்க. பிரஜின் வந்து சபரியை டார்கெட் பண்றாங்க. அமித் கும்பல்ல கோஷம் போடுறாங்க. திவ்யா கணேஷும் சாண்ட்ரா கூட தான், ஆனா அவங்க கம்மன் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எதுவும் கத்தலன்னு நினைக்கிறேன் ஷோல. இவங்க 3 பேரும் பார்வதி சைடு சேர்ந்துட்டாங்களா? ரியலி வெளில நீங்க என்ன பேசிட்டு வந்தீங்க, உள்ள என்ன பண்றீங்க? இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சபரியை எல்லாருமே கத்துனாங்கிற விஷயத்துக்கான பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, சபரி இந்த வாரம் கேப்டனாக இருக்கனால சபரியை கற்றுனாங்க. போன வாரம் யார் கேப்டனோ அவங்கள கத்திருப்பாங்க. அதுமாரி அவங்க கேப்டன் எல்லாருமே கத்திட்டு தான் இருக்காங்க. அதனால் அதை நம்ம பெருசாக எடுத்துக்க வேணாம். இவங்கெல்லாம் சேர்ந்தாங்கல்ல, அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு மாதிரி கேங்காக இருக்குது, இந்த கேங்கை உடைக்கணும், நம்ம இங்கே ஜாயின் பண்ணால் அதை நம்ம இதுக்கு மேலே டிஸ்கஸ் பண்ணதானே வச்சுங்களேன். அவங்க கேப்டன்சி டாஸ்க் நடந்ததுக்கப்புறம் இல்லை ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து. பட் என்னென்னா, பார்வதியை தனியாக விட்டு நீங்கள் 3 பேர் சேர்ந்துருந்தாலே அவங்கள டிஃபீட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு உள்ள ஸ்டஃப் உள்ள ஒரு பர்சன் தான். அதை அவங்க யோசிக்காமல் போயிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஒரு விஷயம் வந்து 2 பேர், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் இருக்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரா பவர் தான் வச்சிங்களேன். அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அரோரா சொன்ன விஷயமா இருக்கட்டும், வியானா எல்லாம் சொன்ன ஒரு விஷயம் இருக்குல்ல, அவங்க 2 பேர் சேர்ந்து விளையாடும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிற மாதிரி இருக்குது. நான் வந்து சாண்ட்ரா மட்டும் என்னை கான்சன்ட்ரேட் பண்ண முடிய மாட்டேது, கூட பிரச்சனையும் கான்சன்ட்ரேட் பண்ண, அது அஃப்கோர்ஸ் இருக்க தான் செய்யுது. அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. பிக் பாஸ் கொண்டு வந்து விட்டாங்க, அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. சேர்ந்து விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் தான் முன்னாடியே சொன்னேன், சேர்ந்து விளையாடுற மாதிரி தான் இருக்கு. அவங்க தனித்தனியா இருந்தாங்க. அதை தான் சொல்றேன், அவங்க சேர்ந்து விளையாடல. ஆனா அங்க இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸுக்கும் ஒரு விஷயம் தோணும்ல, ஆகா இப்போ லாஜிக்கலாவே ஒன்று யோசிக்கும் போது, கேமா இருக்கட்டும், ஷோ எதுவாக வேணா இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கும்போது ஒய்ஃப் ஒரு விஷயம் பண்ணால் கண்டிப்பாக அவங்க ஹஸ்பண்ட் நோட்டீஸ் பண்ணுவாங்கங்கிற ஒரு தாட் நம்மளுக்கு நார்மலாகவே இருக்கும். அது வந்து உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸ் மேலே தப்பு கிடையாது, வந்த இவங்க மேலே தப்பு கிடையாது, அது பிக் பாஸ் மேலே தப்பு. அவங்க உள்ளே அனுப்பிட்டு வந்துட்டாங்க. லாஜிக்கலாக அந்த ஒரு விஷயம், இப்போ நான் கேமுக்குள்ளே இருக்கும்போது உனக்கு கத்தி எடுத்து குத்துறாங்கன்னா நான் கேம் தடுக்காமல் இருப்பேனா? இந்த ஒரு விஷயம் தானே வச்சிங்களேன். அடுத்து இந்த டாஸ்க் உள்ள வருவோம், சாம்ராஜ்ய டாஸ்க்கு. சாம்ராஜ்ய டாஸ்க் வந்து எப்படி நீங்கள் 1 hourல பார்த்தீங்க, ஆரம்பத்துலேயே ஒரு மாதிரி கையாஸ்லாம் இருந்துச்சுல. ஆக்சுவலாக 24/7 ஆரம்பத்தில் கானா வினோத், அதாவது இந்த கானா சாம்ராஜ்யம் லிட்டரலாக பிக் பாஸை ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒன்று, பிக் பாஸில் பாட்டு பாடுறது இந்த விஷயம்லாம் இருக்கும்ல, எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு, அதாவது அந்த சாம்ராஜ்யம் மட்டும் சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக சூப்பராக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும். டாஸ்க் ஆரம்பித்த உடனே எல்லா டாஸ்க்கையும் கெடுக்கிற பார்வதி இந்த டாஸ்க்கையும் போட்டு
எறிஞ்சிட்டாங்க, அந்நியாயத்துக்கு எடுத்துட்டாங்க. ஏன் இவரு இருக்காருல்ல சபரி பேசினாரு, சபரியும் அவங்களுடைய சாம்ராஜ்யம் பற்றி எல்லாத்தையுமே சொன்னாங்க. அது ஒன்றும் பெருசாக அந்த சமயத்தில் எதுவும் கலகலா குழுக்குழுன்னு வரல, ஓகேவா. ஆனால் பார்வதி பேச ஆரம்பித்ததுலேருந்து ஐயோ ஒரு மாதிரி அந்த ஒரு டாஸ்கையும் இப்படி வந்து போட்டு நசன்னு ஆக்குறது. பர்சனலா எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க பார்வதி. விக்ரம்னு ஒரு ஸ்டாம்பிங் பண்றாங்க, அப்புறம் வேற யாருக்கும் விஷம். இதுலயே வந்து பாருங்களா, அதாவது விக்ரம வந்து புலவர்னு சொன்ன வேகத்துக்கு பார்வதி பானபத்திர ஓனாண்டி ரொம்ப ஒரு மாதிரி பேடா இருக்கு. உண்மையாக சொல்லவா, நீங்கள் ரொம்ப அழகாக யோசித்து ஒரு கண்டென்ட்டை கொடுக்குறீங்க அப்படின்னா அதை கெடுக்கிற ஆட்களை எதுக்கு அதுக்குள்ளே வைக்கிறீங்க? அதை எப்படி மாற்றலான்னு யோசிச்சு இன்றைக்கி காலம்பரம் ஒன்று பண்ணியிருக்காங்க. என்னென்னா கானா சாம்ராஜ்யம் வாட்டர்மெலன் சாம்ராஜ்யம் தலைவரை மாத்திர கானா சாம்ராஜ்யத்தினுடைய தலைவராக விக்கல்ஸு, இந்த சைடு பார்வதி. உங்களுக்கு புரியுதா? சண்டை வரணுங்கிறதுக்காகவே இது 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 வந்து நல்லா இருக்காது. ஓப்பனாக சொல்ல, சண்டை மட்டுமே பிக் பாஸ் கிடையாது. பிக் பாஸ் நம்ம எதனால பார்க்க ஆரம்பிச்சோன்னா அந்த டாஸ்க்குக்காக தான் அதிகமாக பார்க்க ஆரம்பிச்சோம். அந்த போட்டி ஒரு போட்டி மனப்பான்மையில இருக்கிறது தான் நம்ம அதிகமா ரசிச்சதுன்னு வச்சுக்கலாம். சண்டை போடுறது அதிகமா ரசிக்க மாட்டோம். சண்டை போடுற ரசிச்சதுன்னா எந்த சண்டையை ரசிச்சோன்னு எடுத்து பார்க்கறது ஒன்று இருக்கு. இப்போ ஜூலியும் ஓவியாவும் சண்டை போடுவாங்க, ஆனால் அது கத்திக்க மாட்டாங்க, ஓகேவா. உதாரணத்துக்கு இன்னைய வரைக்கும் அந்த ரெட் கார்பரேட் டாஸ்க்கை யாருமே பீட் பண்ண முடியல. ஜூலி ஓவியாவுடைய அந்த டாஸ்க்கு தான், ஓகேவா. இவங்க பண்ணுற டாஸ்க்கு எல்லாமே ஒரு மாதிரி கத்திக்கிட்டு இறைச்சலாக. நேத்திலாம் நான் வந்து ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டேன். என்னன்னா, இன்னைக்கு நடந்த டாஸ்க்கை முழுக்க கெடுத்தது பார்வதி தான். விஜய் டிவி டேக் பண்ணி தயவு செஞ்சு அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க, டாஸ்கே கெடுக்குறாங்க. இல்லை லாஜிக்கலாக ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு ரிவ்யூக்காக பார்க்கணும் அப்படின்னா அதை முதல்ல நம்ம பார்க்கணும், உள் வாங்கணும். அப்படின்னா அதுக்கு பொறுமையாக இருக்கணும். சும்மா கத்திக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுவீங்க? விஜய் சேதுபதி கத்தாதான் சொல்லியுமா இவங்களுக்கு அறிவு இல்லை, விஜய் சேதுபதிக்கே பேச தெரியலங்கிற நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் ரொம்ப ஆஷா பேச மாட்டாரு. ஆஷா பேசினா தானே தெரியும். ஆஷா பேசுறவங்களுக்கே அவங்க வந்து உள்ள வந்து பெருசாக உள்வாங்கிக்க மாட்டாங்க. அப்படிங்கும்போது இது வரைக்கும் என்னைக்கு அவங்க பார்வதியை திட்டி அவரு, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ஆக்சுவலா அட்ரஸ் பண்ணதே கிடையாது. ரோஸ்ட்ன்ற பேர்ல ஏதோ பூசி மொழிகி ஏதோ வேஸ்ட். நேத்து ரூம்ல எதுக்கு கத்துனாங்க, ஏன் கத்துனாங்கன்னு தெரியல. கத்திட்டே இருக்காங்க. அவ்வளவு இறைச்சலா இருந்தது. யார் என்ன பண்றாங்கன்னு தெரியல. பிக் பாஸ் வந்ததே என் டேலண்ட்டை வெளிக்காட்டணும்னு. இப்படி கச்சா 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 கச்சான்னு இருந்தா யார் டேலண்ட் வரும்? ஒன்னு ரொம்ப சிம்பிள் தயா. இந்த சைடு இருக்கக்கூடிய சாம்ராஜ்யம், இந்த சைடு இருக்கக்கூடிய சாம்ராஜ்யத்தை அவங்களுக்குன்னு ஒரு கதை கொடுத்தாங்க. அந்த கதை வந்து காதல் இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் இருந்துச்சு அதுக்குள்ள, ரைட்டா? அப்படிங்க அது காதலே ஆக்சுவலாக இந்த கண்டென்ட் எல்லாமே பிக் பாஸ்ல நடந்த ஒரு கண்டென்ட் தான். அதை எடுத்து கொடுத்துட்டாங்கன்னு. ஆமா, எனக்கு என்னன்னா 2 சாம்ராஜ்யத்தோட தலைப்புல இருந்தே அழகான ஒரு விஷயம் நான் எதிர்பார்த்தேன். என்னன்னா கானா, இவங்க வந்து கானா பாடுவாங்க. வினோத் அதை பண்ணாரு. நான் மறுபடியும் சொல்றேன், வினோத் வந்து ரொம்ப அழகா பாட்டு எழுதினாருங்க. திவாகர், அதான் அந்த சாம்ராஜ்யோட ராஜா திவாகரை கலாய்க்கிற மாதிரியான பாட்டு ரசிக்க திறமையா இருந்துச்சு. ஓகே, ஆனா எனக்கு புரியவே இல்லை. அதுக்கு 2-3 வார்த்தைலாம் மாத்தினாரு. ஃபர்ஸ்ட் வந்து உன் காலில் என்ன புண்ணா அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் எழுதினாரு. இல்ல இது வேணாம், ஐயா மாத்திடுவோம் அப்படின்னா. சரி, வாயில என்ன புண்ணா வந்து இப்படியே எழுதுறீங்க. ஐயோ புரியவே இல்லை எனக்கு. என்ன அப்புறம் எதுக்கு பிக் பாஸ்குள்ள வரீங்க நீங்க? நான் அவங்க அதான் உன் பொருள் எடுத்து உனக்கே போடுறேன் அப்படிங்கிற மாதிரி தான். நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா கொடைக்கானல் போங்க அப்படிங்கிற மாதிரி தான். பிக் பாஸ்குள்ளே நீங்கள் வந்து அஃபண்ட் ஆகக்கூடாதுன்னா எதுக்கு பிக் பாஸ் வரீங்க? வேறு ஏதாவது ஷோக்கு போங்க அப்படிங்கிற ஒரு லாஜிக் தானே வச்சிங்களேன். தொடர்ச்சியாக ஒரு ஷோவை கெடுத்து, இப்போ நம்ம வன்மத்தில் பேசல, அவங்க என்னன்னா பிக் பாஸை பார்க்க முடியல, இறைச்சலாக இருக்குது, கத்துற மாதிரி இருக்குது. இதுக்கு தான் முன்னாடி ஒரு இதை வச்சுட்டு பேசினார் அவர். சுகர் போட்டு பேசுகிறீங்கன்னு எல்லாரையுமே விஜய் சேதுபதி சொல்கிறாரு. அவரே சுகர் போட்டு தான் பேசுகிறாரு. ஓப்பனாக சொல்கிறேன், இந்த டாஸ்க்கு எல்லாருமே ரசிச்ச டாஸ்க். அது ஓபனா சொல்றாங்களா? ஐயோ ஒஸ்ட் ஒண்ணா நம்பர். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, இப்போ சாண்ட்ரா பிரஜினா வந்து சொல்றாங்கல்ல, இவங்க எனக்கு எப்படி இருக்குன்னா, பார்வதி கிட்ட பேசினா கமருதீன் திவாகர் இவங்க 2 பேர் வராங்க. வினோத் ஏதோ விலகிட்டாரு அந்த குரூப்ல இருந்து. மனுஷன் வினோத் சேர முடியாது. ஏன்னா வினோத் வந்து ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிட்டாரு. ஏங்க, வினோத்துடைய குணாதிசயங்கள் என்ன தெரியுமா? அவர் எல்லாரையுமே கலாய்ப்பாருங்க. பிக் பாஸ்குள்ள வந்ததுனால அப்படி கிடையாது. அவர் ஏரியாவுக்கு சைடு போய் கேட்டு பார்த்தீங்கன்னா அவர் எல்லாரையும் ஜாலியாக சிரிச்சு பேசி கலாச்சிட்டு தான் இருப்பாங்க. அவர் கலாய்க்கிறது ரசிக்கும் வகையில தான் இருக்கும். அதான் அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் தான். எதாவது ஓடி போய் நிற்கக்கூடிய ஒரு மனுஷன் தான். சும்மாலாம் கிடையாது. நைட்டு 12 மணிக்கு உட்காந்து ஜாலியாக உள்ள எல்லாரையும் உட்காந்து ஜோசியெல்லாம் அங்கேயே பார்த்த கதை தான். இங்கே புதுசாலாம் அவர் பார்க்கல. ஜோசியம் பார்த்த கதைலாம் அங்கே உள்ள கதை தான். சீசன்ல நிறைய சாரி கேம் ஆடுறாங்க, எல்லாத்தையும் பண்ணிடுறாங்க. ஓகே சாரி
இப்படி பண்ணீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க, அந்த சாரிக்கான வேல்யூவே போயிடுச்சு. அது மாதிரி இவரு பார்கவ் இருக்கார்ல, பார்கவ் ஒண்ணு செய்யறாரு, அதை தப்புனதுக்கு ஓகே ஓகே சாரி 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 அப்படி. பார்கவ் வந்து ஸ்ட்ராங்காவே வைக்க மாட்டேறாரு, தடவி 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 பேசுறாரு. அவர் பேசுறதே 10 நிமிஷம் பார்க்க வேண்டியதா இருக்கு. எனக்கு எரிச்சலா இருக்கு. ரொம்ப சிம்பிள் தயா, நம்ம 1 மணி நேரம் பாக்குறோம் அப்படின்னா அதுல கொஞ்சமாவது என்னத்துக்கு இந்த ஷோவை பாக்குறோம்னு ஃபர்ஸ்ட் ஒண்ணு இருக்கு. அந்த ஷோல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறீங்கல்ல. இந்த மாதிரி தான் பல பேர் வந்து பிக் பாஸ் EVP வாசல்ல வந்து ஆமா அது வேற பண்ணிட்டு இருக்காங்க. இது பிக் பாஸ் இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, இப்ப பண்றாங்க. எலெக்ஷன் வருது அப்படிலாம் நீங்க சொல்லவே முடியாது. என்ன நடக்குது, யார் உள்ள இருக்கா, அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் ரொம்ப முக்கியம். அவ்வளோ ப்ரொடெக்ஷன் அந்த வீட்டுக்கு. அதை தாண்டி இன்னொரு விஷயம், எதை காமிக்கணும்னு ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கலாம். நேற்று நடந்த 24/7 இந்த ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் அவங்க சும்மா உள்ள விளையாடிட்டாங்க. நிறைய எல்லாருமே பண்ணாங்க. சாண்ட்ராவும் பிரச்சனை பண்ணும்போது சாண்ட்ரா பிரச்சனை கிஸ் பண்ணிட்டாங்க. கிஸ் பண்ணிட்டு இல்லை இல்லை நான் ஒத்துக்க முடியாது, நான் கொடுத்தது எனக்கு திருப்பி தர சொல்லு. ஸோ இது ஜாலியாக இருக்கா இல்லையா? இல்லை அதுதான் பிரச்சனை. இப்போ இது ஜாலியாக இருக்குல்ல. இப்போ நான் சொல்லும் போது ஒரு விஷயம் உங்களுக்கு புரியுதுல, 2 பேரும் இந்த ஃபேஸ் டாஸ்க் பண்ணுறாங்க, நகைச்சுவையாக இருக்குது, சிரிக்கிறாங்க, ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குல்ல. இதை காமிங்க, ரசிக்கிறோம்ல, நாங்கள் ஜாலியாக ரசிக்கிறோம்ல. அப்போ என்ன உங்களுக்கு, அப்போ நீங்கள் சண்டையை மட்டும், இப்போ ஒரு ஷோலையும் ஒரு விஷயத்தை காமிக்கணும்னு நினைப்பாங்கல்ல, இந்த ஷோவில் சண்டையை மட்டுமே காமிப்போம் அப்படின்னு நினச்சி காமிச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல. அது நல்லா இருக்காது, ஷோக்கு ஹெல்த்தி கிடையாது. வனிதா அக்கா உள்ள போனப்போ கூட அந்த சண்டையெல்லாம் பரவாயில்லையா மாதிரி தான் இருந்தது. தவிர இந்த சீசன் பேசிக்கிட்டே நயன்னு பேசிக்கிட்டே இருக்கியா அந்த பொண்ணு. என்ன பேசுதுன்னு புரிய மாட்டேங்குது. சண்டை போட்டா சண்டை புரியும், சண்டையே புரிய மாட்டேங்குது. அண்ட் வந்து கானா வினோத் கலாய்க்கிறதுக்கு வந்து திவாகர் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு ரியாக்ட் பண்றாங்க. முடியல, மூச்சு விட முடியல. அப்படி அதான் சொல்றேன், இவங்களுக்கு கண்டென்ட்னா என்னன்னே தெரியல. ரீல்ஸ் பண்றதும் சண்டை வலிக்கிறதும், சண்டை நான் என்னன்னு தெரியல. நிறைய பீப் வந்தது நேத்து, அதையும் நம்ம வந்து நோட் பண்ணோம். எத்தனை ஏங்க பீப்புக்கெல்லாம் நீங்க செவனேன்னு அதான் சொன்ன. ஒரு ஃபர்ஸ்ட் சீசன்ல ஓவியா வந்து எஃப் வேர்ட ஃபிஷ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆமா, அதை எவ்வளோ பெரிய பஞ்சாயத்தாக்குனாங்க. இந்த நார்மல் ஆயிடுச்சு, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். தாண்டி ஒரு விஷயம், இப்போ நம்ம ஒரு ரூமுக்குள்ள இருந்தோம்னா சஃபகேட் ஆகுதுன்னு சொல்லுவோம்ல, ஒரு ஷோ பார்க்கும்போது சஃபகேட் ஆகுது. கிளாஸ்ட்ரோஃபோபிக் ஷோ. உண்மையா ஒரு ஷோ பார்க்கும்போது சஃபகேட் ஆகுது, மூச்சு விட முடியல, அந்த அளவுக்கு இருக்குல்ல. நம்மளுக்கு ஒரு படம் பார்க்கும்போது ஏன் அங்கங்கே நகைச்சுவை வைப்பாங்க தெரியுமா? அது வந்து நம்ம பிரீத் அவுட்டுக்கு, ஓகேவா? அதுக்கு தான் அந்த படத்தில் வந்து ஒரு காமெடி கேரக்டர் வரணும், சீரியஸான படங்கள்லாம் பண்ணுவாங்க. இதில் முழுக்க பிரீத் அவுட்டே இல்லாத அளவுக்கு ஒரு ஷோவை நடத்த முடியுமா அப்படின்னா ரொம்ப ஷாக்காக இருக்குது. நம்மளுக்கு விமர்சனம் பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு கீழே விமர்சனம் பண்ணாலுமே அவங்க எல்லாருமே என்னை பொறுத்த வரைக்கும் மூளை செலவை பண்ணவங்க தான் நினைக்கிறேன். நான் ஒப்பனாக சொல்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஷோவை கெடுத்து, நடக்கிறத கெடுத்து, யாரையுமே பார்க்க விடாமல் பண்ணுறதுக்கு எதுக்கு அந்த ஷோ பண்ணணும்? எதுக்கு அந்த டாஸ்க்கை கொடுக்கணும்? ரொம்ப சிம்பிள், டாஸ்க்கே வேணாம், நீங்கள் விட்டுருங்க. அவங்களே சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. உங்களுக்கு சண்டை தான் வேணா அவங்களே போட்டுப்பாங்க. நான் நேத்தே சொன்னேன், இந்த டாஸ்க்கை வந்து சீசனா கொடுத்து கெடுக்கிறாங்க. இந்த சீசன் இந்த டாஸ்க்கை கொடுத்துன்னு நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல இது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், ஜாலியா போகும். தயா மறுபடியும் சொல்றேன், நல்லா கேட்டுக்க தயா. எல்லாத்துலயுமே டாஸ்க் எல்லாம் கொடுப்பாங்க, அதை எப்படி நடத்துனாங்கிற பொறுத்து தான். என்ன இப்பயும் சொல்றேன், இவங்களுக்கு இதுக்கப்புறம் டாஸ்க் கொடுத்தாலும் அவங்களுக்கோட எக்ஸ்பெக்டேஷன் நம்மளுக்கு இருக்குதான் செய்யும். யார் விளையாடுவாங்க? ஏங்க அந்த கேப்டன்சி டாஸ்கில் திவ்யாவும் சபரியும் விளையாண்டதை எல்லாரும் ரசிச்சாங்கல்ல, அதுதான் டாஸ்க். அவங்களும் இடிச்சுக்கிட்டாங்க, எல்லாம் பண்ணாங்க. ஆனால் அது எப்படி இருந்துச்சு? எந்த சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ அப்படி இருக்கணும். எனக்கு ஒரே விஷயந்தான், எந்த டாஸ்கில் யாரை போடணும்னு ஃபஸ்ட்டு முடிவெடுங்க. இப்போ இவங்கெல்லாம் டாஸ்க்லேயே போட வேணாம். இவங்களை கத்தவும் முடியாது, பிளாஸ்டிக் கொடுத்து விடுங்க. 1 வாரம் முழுக்க ஒரு பிளாஸ்டிக்கை வாயில் ஒட்ட சொல்லி பண்ண சொல்லுங்கள். சீரியஸாக நல்லாயிருக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு கண்ணு அடிபட்டுடுச்சு, அவங்களாட்டி எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருங்க. சந்தோஷமா இருக்கும். பார்வதி கண்ணு இவ்வளோ வீங்கி இருக்கு, அது வேற அவங்க கார்டா யூஸ் பண்ணி நான் பாத்ரூம் கழுவ மாட்டேன் அப்படின்னு அதான் FJ கேட்டாரு. நெருப்புல நிக்க முடியுமா இந்த கண்ணை வச்சுட்டு குக்கிங் பண்ணுவேன் அப்படின்னு. சோ அவங்க ராங் திங்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. ஓப்பனா சொல்றேன், அதாவது அவங்களுக்கு தேவையான மாதிரி பிக் பாஸை மாற்றுறாங்க. பிக் பாஸும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ரொம்ப சிம்பிள் தான் ஐயா. ஒருத்தவங்க, அதாவது ஒரு பொண்ணு கத்திக்கிட்டே இருக்குன்னா எல்லாரும் போயிட்டு அவங்கள்ட்ட போயிட்டு டிஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்க மாட்டாங்க. போடா சேர்றா. ஏன்னா நம்மளுடைய மனநிலை வேறு, அங்கே உள்ளே இருக்கவங்களோட மனநிலை வேறு. காதுக்கு ஒரு மாதிரி தலைவலியிலே வந்துட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்கும் இந்த மாத்திரையை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தலைவலி மாத்திரையை போட்டு உட்காருங்கடான்னு. ஃபைன், பார்ப்போம் இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இந்த வாரம் எவிக்ஷனுக்கு வந்து ரம்யா அண்ட் அரோரா பேர் தான் வந்து அடிப்படுது.
தயவு செஞ்சு இவங்க 2 பேரை தவிர இந்த பாரு கேங்ல இருந்து யாரையாவது வெளில அனுப்பி உடைச்சு விடுங்க. கமருதீன் வந்து அவ்வளோ பட்டு அவ்வளோ சொல்லி நீ மறுபடியும் பார்வதி கூட தான் போறியாப்பா, உனக்குன்னு ஒரு நல்ல கேம் பிளே இருக்கு, நீ அவளோட இருந்தா ஷைன் ஆக மாட்டேன். உண்மைதான். பிக் பாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ற கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சினி கார்னர் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்க விஜய் தயா. நான் சதீஷ். இது பாஸ் ரிவ்யூ. டாடா.